வணக்கம். செய்திகளும் நிஜங்களும் நிகழ்ச்சி தொடர்கிறது. வாருங்கள். நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குங்க. அதில் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா எதிர்த்து தீர்மானம், தனி தீர்மானம் இது பண்ணிருக்காங்க. தீர்மானம் அதாங்க, நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஆரம்பிக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க திரும்ப இது பண்ணாதீங்க, புரியுதுங்களா? நான் சொல்ல வரதுக்குள்ள நீங்க அவசரப்படுறீங்க. மத்திய சட்ட திருத்த மசோதா எதிர்த்து தனி சட்ட திருத்தம். ஆமாங்க, சட்ட திருத்த மசோதா தாங்க. ஏற்கனவே வக்பு வாரிய மசோதா இருக்குங்க, சட்டம் இருக்குங்க. அது திருத்தி தான் மசோதா மக்களவையில கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து தான் தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க, புரியுதுங்களா? நான் பேசுறதுக்குள்ள நீங்க இது பண்ணாதீங்க, பேசுங்க. அதை தாங்க சொல்ல வரேன். நீங்க அதுக்குள்ள ஏன் இது பண்றீங்க? தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. தனி தீர்மானம் கொண்டு வந்து பல்வேறு கட்சிகள் அது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக மட்டும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திருக்காங்க. அந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலமாக ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்குறோம். அதில் என்ன அப்படின்னா முதலமைச்சர் பேசியிருக்கும் போது உள்ளபடியே நீங்க மத்திய அரசு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இதை சொல்லி வஞ்சித்து கொண்டு வரீங்க. அதிலும் குறிப்பாக இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தம் மூலமா இஸ்லாமிய மக்களை நீங்க வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறோம். இதை பார்த்த பிறகாவது நீங்கள் அந்த சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சட்டசபையில் நேற்று பேசியிருக்கிறாரு. அதையும் நம்ம ஒரு புறம் பார்க்குறோம். அதில் பல்வேறு கட்சி தலைவர்கள் பேசுனது ஒரு புறம் இருக்கிறதையும் நம்ம அதில் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. மசோதாவை திரும்ப பெறணும்ன்ற தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுக்குதான் முதலமைச்சர் நன்றி எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அரசியலே அவங்க இதே போல இருமொழி கொள்கை விஷயத்துல போய் டெல்லியில சொன்ன மாதிரி இது போன்ற விஷயங்களுக்கும் அடுத்த முறை எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகும்போது இதையும் வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன உள்குத்துன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி ஏற்பட்டு விட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு இவர் முயற்சி பண்றாரு. யாரு? முதலமைச்சர். அப்படின்ற இதுவும் தோன்ற வழி அது அவரு உருவாக்க தேவையில்லைங்க. தானா அவங்களே அதிமுக தரப்புல இருந்தும் பிஜேபி தரப்பு உருவாக்கிட்டாங்க. அதுதான் அமைய போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. இல்ல நீங்க சொல்றது உள்ளபடியே என்ன அப்படின்னா, நேத்திக்கு வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா தனி தீர்மானம் கொண்டு வராங்களா, அது இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தப்பட்டதா? அந்த நேரத்தில் நீங்க பிஜேபி கூட கூட்டணி இருக்குங்கன்னு மறைமுகமா சொல்றாரா? அதன் மூலமா இஸ்லாமியர்கள் வாக்குகளை ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்ந்துக்கலாம் அப்படிங்கிற நோக்கில் அவர் பண்ணதான் நீங்க சொல்ல வரீங்க. அதுதானுங்களா? அதுதான் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு நேற்று அதே நேரத்துல இந்த குடியேற்றம் வெளிநாட்டோர் மசோதா எல்லாம் மக்களவையில நிறைவேறி இருக்கு. அந்த மசோதா நிறைவேற்ற வெளிநாட்டவர் மசோதா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வரவேற்கக்கூடியது அதோட இல்ல. எனக்கு குறிப்பா இந்த வங்கதேசத்தவர்களும் அதை சுத்தி அசாம் பக்கத்துல ஆண்டைமா திரிபுரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் குடியேறும் பொழுது அது ஒரு வங்கதேசம் மட்டும் இல்லைங்க, ஈரான்ல இருந்து கூட எல்லாம் வந்திருக்காங்க. அண்மையில பார்க்கின்ற செய்திகள்லாம் ஈரானியர்கள்லாம் இருக்காங்க. அவங்க யாரு என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. மக்களோட மக்களா இதாகும் போது குறிப்பா ஒரு இந்தியாவில மற்ற நாடுகளோட ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளோட ஒப்பிடும் போது ஒருத்தர் விசாவில இருந்தது அந்த நாட்டுக்கு போனாருன்னா அவர் என்னைக்கு வந்தாரு, எவ்வளவு நாளா தங்கி இருக்காரு, ஏன் என்ன ஒரு அந்த காலக்கெடு முடிஞ்சு ஊருக்கு திரும்பல, இதெல்லாம் அங்க பார்த்து செய்யறாங்க. ஆனா இந்தியாவில மட்டும் வர்றது மட்டும் பதிவாகும். அவர் போனாரா இல்லையான்றத திரும்ப அவங்க நாட்டுக்கு திரும்பி போனாங்களா, இங்கேயே தங்கிட்டாங்களா, இதெல்லாம் பார்ப்பதற்கு ஒரு இதுவே இல்ல. அந்த வகையில அதுக்கு அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சு அது மேல நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த வெளிநாட்டவர் மசோதா மற்றும் குடியேற்ற மசோதாவில வழிவகை செய்யப்பட்டிருக்கிறதா உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லி இருக்காரு. இந்த சட்டம் அமலுக்கு வந்த பிற்பாடு அது எப்படி அமல்படுத்தப்படுது, ஏன்னாக்கா நிறைய பாஸ்போர்ட் எல்லாமே குடியேற்றத்துறை அதிகாரிகள், இந்த கப்பல் துறைமுகம் விமான நிலையங்கள் இருக்கிற குடியேற்றத்துறை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போட தான் நிறைய முறைகேடுகள் நடக்குது. அப்பப்ப அது செய்திகளும் வெளியே வருது. ஆனா முதலில் குடியேற்ற அதிகாரிகள் சரியாக சட்ட விதிகளை பின்பற்றி முறையாக எல்லாத்தையும் அனுமதிச்சாங்கன்னா இது வெற்றிகரமா இந்த முறைகேடான குடியேற்றத்தையோ இல்ல சட்டவிரோத
உள்நுழைவுகளையோ தடுத்து விடலாம்ன்றதான். நீங்க ஒரு புறம் வந்து வங்கதேசம் உள்ளிட்ட வெளிநாட்டவர்கள் வருவதற்கு தடை விதித்து இல்ல அதற்கு கட்டுப்பாடு விதித்து குடியேற்ற மசோதா நிறைவேற்றப்பட்டாலும் நம்ம பிரதமர் வங்கதேச தேசிய தினத்தை ஒட்டி வாழ்த்து தெரிவித்திருக்கிறாருங்க. அது என்னன்னா மார்ச் 26ஆம் தேதி வங்கதேச நாட்டின் தேசிய தினம் கொண்டாடப்படுகிறது. இதை ஒட்டி அந்த நாட்டோட இடைக்கால அரசின் முகமது யூனுஸுக்கு பிரதமர் மோடி எழுதியுள்ள கடிதத்தில் உங்களுடைய தேசிய தினத்தை மட்டும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவிற்கும் வங்கதேசத்திற்கும் இரு நாட்டுக்குமான உறவு இன்னும் வலுப்பட வேண்டும். இதற்கான பணிகளில் இந்திய அரசு தொடர்ந்து ஈடுபடும், நீங்களும் ஈடுபட வேண்டும். பரஸ்பரம் உள்ள நட்பின் அடிப்படையிலும் பாரம்பரியமான உறவின் அடிப்படையிலும் இந்த இரு நாட்டிற்குமான உறவு மேம்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்திருக்கிறாருங்க. அதையும் நம்ம ஒரு புறம் பார்க்க வேண்டியிருக்குது. வழக்கமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் அது முக்கியமாக விஷயமாக பார்க்கப்படுகிறது. வங்கதேசத்தில் உள்நாட்டு கலவரங்கள் வெடித்து இருக்கிற நேரத்தில் இருவருக்குமான அந்த உறவு வலுப்பட வேண்டும் ஒரு நட்பின் அடிப்பில் அவர் குறைவிட்டிருக்கிறாரு. ஆரோக்கியமானதா இல்ல. அதுல ரொம்ப சீரமைக்க வேண்டிய லெவல்ல தான் இரு நாட்டு உறவுகள் இருக்கு. அதுக்குதான் ஒரு கடிதம் எழுதி சீரமைக்கிறாரு. அது வழக்கமான நடைமுறையாக இருந்தாலும் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான் அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. ஆனா அந்த விஷயத்துல குறிப்பா வங்கதேசத்தவர் விஷயத்துல அவங்க எந்த விதமான அனுமதி இப்ப சொல்லியா குடியேற்ற மசோதா பத்தி, வெளிநாட்டவர் மசோதா பற்றி, அது போல இப்ப அவங்கதான் அதிகமா இங்க திருப்பூர் வரைக்கும் வராங்க. திருப்பூர்ல நிறைய பேர் இன்னும் வங்கதேசத்தவர் தங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அதே போல இன்டர் பர்மிட் கேக்குறாங்க. இப்போ உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் அண்டை மாநிலங்களுக்கு போறவங்களுக்கும் இன்டர் பர்மிட் யார் வராங்க யார் போறாங்க. ஏன்னா இந்தியான்றது ஒரு சின்ன ஒரு தேர்வு நாள் தேர்வு. இந்தியான்றது ஒரு துணை கண்டம், பல்வேறு கலாச்சாரம் எல்லாம் கொண்ட ஒரு நாடு, ஒரு பிரதேசம், ஒரு கண்டம், துணை கண்டம் தான் சொல்லணும். அந்த அடிப்படையில பார்த்தாக்கா இது ஒரு உள்கட்டமைப்புக்கும் இந்த மாதிரி பாதுகாப்புகள்லாம் தேவை. அப்பதான் அசாம் மாதிரியான பிரச்சனைகளை எதிர்காலத்தில் ஏற்படாத தவிர்க்க முடியும்ன்றது சமூக ஆர்வலருடைய கருத்து. சொன்னீங்கன்னா உயர் நீதிமன்றம் கெடுவித்திருங்க. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை 12 வாரங்களில் அந்த சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகளிலும் பொது இடங்களிலும் உள்ள அந்த கட்சி கொடியோட கம்பங்களை அகற்ற வேண்டும் உத்தரவிட்டிருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றமும் அதை நேற்று உறுதி செய்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயபுரத்தை சேர்ந்த ராகேஷ் என்பவர் செய்த அந்த பொதுநல மனு தாக்கலில் இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கு. அதில் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் 21ஆம் தேதி கடைசி நாளாக கொண்டு பொது இடங்களில் உள்ள அந்த கட்சி கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும். இல்லாவிட்டால் நீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. நம்ம அப்புறம் பாக்குறோம். அங்கங்க இருக்கிற வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைத்து கட்சி நிர்வாகிகளுடைய கூட்டத்தை இது சம்பந்தமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தில் பேசக்கூடிய அனைத்து கட்சி நிர்வாகிகள் ஒரு கொள்கையோட அடையாளம்ன்றதான் ஒரு கொடி. அந்த கொடி கம்பங்களை அகற்றும் பொழுது அத நாங்க எங்களுக்கு பொது இடத்துல இருக்குதுன்னு அகற்றுறீங்க, இல்ல சாலை போக்குவரத்து இடையிலாகுது அகற்றுறீங்க, சரி, எங்களுக்குன்னு ஒரு இடத்தை காட்டி அந்த இடத்துல கொடி கம்பங்களை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுங்க. அப்படி இல்லை என்றால் நாங்க ஜனநாயக நாடு, இது ஒன்னும் கார்பரேட் நிறுவனம் கிடையாது. இந்தியா மக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் போராட்டங்களையும் கொடி பிடிச்சோ பதாகைகள் வைத்ததான் சொல்லுவாங்க. அதனால ஒரு கட்சினா இந்த கட்சிக்கு இதை பார்த்த உடனே இந்த கட்சி இந்த அடையாளம்ன்றதோ இந்த மக்கள் பெருந்திரள் மக்கள் கொண்ட ஒரு நாட்டுல இதெல்லாம் அவசியமானதுதான். எனவே எங்களுக்கு கொடிக்கம்பம் வைக்கிறதுக்கு இடம் கொடுங்க, ஒதுக்கீடு பண்ணி கொடுங்க, அப்படிலாம் நாங்க போராட்டம் நடத்துவோம். ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னா எல்லா கட்சிகளுக்கும் நீங்க தெரியுங்களா, இல்ல ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவங்க அதிகாரம் இல்ல, அது கரெக்ட். என்ன அப்படின்னா நீங்க அவங்க கேட்கிறாங்க கோரிக்கை, ஒருவேளை நாளைக்கே அரசு இது சம்பந்தமா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டது அப்படின்றால் அரசுக்கு சார்பான இல்ல அரசு கூட்டணியில் உள்ள அந்த தலைமை வைக்கின்ற அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் கொடி பிடிக்க விடுவார்களா, இல்ல அனைத்து சின்ன சின்ன கட்சிகள் சின்ன சின்ன அமைப்புகள்லாம் இருக்க, அதெல்லாம் கூட கேள்வி வருகிறது. எது எப்படி இருந்தாலும் நீதிமன்றம் இல்ல, அதற்குதான் நீதிமன்றம் ஏற்கனவே என்ன உத்தரவிட்டு இருக்கு, அதான் ஏற்கனவே அதுக்கு என்ன நீதிமன்றம்
அத வந்துதான் இப்ப வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு அதுதாங்க. அதுக்குதான் ஏற்கனவே நீதிமன்றம்னா நீங்க வந்து கொடி நடத்தினா கொடி கட்டுறதுனா கட்டிங்க, ஆனா உங்க பொது இடங்கள்ல வைக்க வேண்டாம், உங்களுடைய சொந்த இடங்கள்ல வைத்துங்க, சொந்த இடங்கள்ல சிலை வேணாலும் வைத்து நல்ல கொடிங்களா இதெல்லாம் இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. ஆமா, நீங்க சாலைகளில் வைப்பதை ஏற்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருக்கிறாங்க. அதை தாங்க சொல்ல வரேன், அதுதான் நீதிமன்றமும் சொல்லி இருக்குது அப்படின்னது. அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் இருக்கு, புதுசா வர கட்சிகளும் இருக்கு. அவங்க வந்து அவங்களுடைய கொள்கைகள் அவங்களுடைய சித்தாந்தங்களை சொல்றது. ஏன்னா கட்சி என்றது நிறுவனம் இல்ல, மக்களுக்கான சேவை செய்யறதுக்காக தான் நாங்க வரோம்னு சொல்றாங்க. அவங்க வந்து நம்ம யார்கிட்ட இருந்த அந்த சொந்த இடம் வாங்கி பட்டா இடம் வாங்கி தான் நீங்க கொடிக்கம்பம் நடணும்னு சொன்னீங்க. அதுக்காக நீங்க புறம்போக்கு இடத்துல அரசு இடத்துல நடு ரோட்ல மக்களுக்கு எதிர்ப்பா வந்து வந்து ஏற்றுக்க முடியாது அப்படிங்கறத நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஆட்டோ ஸ்டாண்ட் வந்து எங்க இடம் ஒதுக்கீடு தராங்களோ காவல்துறை அங்க ஆட்டோ ஸ்டாண்ட் போடுறாங்க. அந்த மாதிரி நகராட்சி நிர்வாகமோ இல்ல வருவாய்த்துறையோ ஒரு இடத்த ஒதுக்கீடு பண்ணி கொடுத்தா அங்க கொடிக்கம்பம் வச்சுக்கிட்டு போறாங்க, அவ்வளவுதான். அதனால கொடிக்கம்பம் வேண்டாம்னு சொல்லலாம் முடியாது. வேண்டாம்னு சொல்றது இல்ல, நீங்க வந்து வேண்டப்படாத இடத்தில் வைக்க கூடாது அப்படிங்கறது அவங்களுடைய கருத்தா இருக்குது. மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வைத்தால் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜனநாயக நாடுங்கிறதுக்காக அடுத்தவங்களுடைய வந்து அடிப்படை உரிமைகளை கொடுத்திருக்கு. ஆமாங்க, கொடுத்திருக்குது. அதற்காக நீங்க நடு சாலையில வந்து நான் கொடி வைப்பேன்னா யாரும் ஏத்துக்க முடியாது அப்படிங்கறது தான் கருத்து. நீங்க வந்து சாலை அமைக்கிற வரைக்கும் ஒரு ஏரியை போய் ஆக்கிரமிக்கிறான். நீங்க ஜனநாயக நாட்டுலதான் வந்து ரோட பாதையாக்கி நடைபாதையா விட்டு நடைபாதையை வந்து இது பண்றீங்க. அதெல்லாம் வந்து எவ்வளவு குளங்களை வந்து ஆக்கிரமிப்பாங்க. இதெல்லாம் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா? அந்த கிராம நிர்வாக அதிகாரி, அந்த பகுதி அதிகாரிகள் என்ன செய்யறாங்க? ஆரம்பத்துல தரான் அவன் கொடி கம்பத்துக்கு அவங்க நட வரும்போதே தடுத்துடலாம்ல. சரி, அப்படி ஒரு புறம் இருந்தாலும் வந்து நீங்க வந்து கிராமம் நகராட்சி அப்படின்னா வந்து இந்த நேரத்தில் வந்து நேற்றுக்கு தமிழக அரசு ஒரு அதிரடி நடவடிக்கை இது பண்ணியிருக்குங்க. என்ன அப்படின்னா வந்து உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை சிலர் வந்து பதவி நீக்கம் செய்து 3 பேரோட பதவியை வந்து பறித்து அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் சொக்கலிங்கம், அதாவது 189வது வார்டு கவுன்சிலர் பாபு, 5வது வார்டு கவுன்சிலர் சொக்கலிங்கம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தாம்பரம் மாநகராட்சி 40வது வார்டு கவுன்சிலரும் 3வது மண்டல குழு தலைவர் ஜெயபிரதீப், அதேமாதிரி உசிலம்பட்டி 11வது வார்டு கவுன்சிலர் நகராட்சி தலைவருமான சகுந்தலா, இவருடைய 3 பேர்களுடைய பதவியை பறித்து தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறத்திருங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா 1998ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு. இவங்க வந்து என்னன்னா அந்த சட்ட விதிகளுக்கு மீறாக செயல்பட்டனர் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை இது பண்ணி அவங்க 3 பேரோட பதவியும் நீக்கம் செய்திருக்கிறாங்க. அதுல குறிப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் சொக்கலிங்கம் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து திமுக எம்எல்ஏ KP சங்கரின் தம்பி அப்படிங்கறத அதுல முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன் அதை நம்ம குறிப்பா சொல்றோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து KP சங்கர் அவர்களுக்கும் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் வந்து கருத்து முரண்கள் இருக்கிறது. அதை ஒட்டிதான் வந்து ஏற்கனவே வந்து அரசியல் உள்வட்டாரங்களில் அப்படிதான் தகவல் இருந்தால் அதை ஒட்டி மறுபடியும் அவர் தம்பி மீதும் வந்து அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து காய் நகர்த்தி அவர் பதவியை பறித்து விட்டாரா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டி இருக்குதுங்க. அது ஒரு புறம் பார்க்கிறோம் நம்ம. அதே நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கைன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தன்னிச்சையமா செயல்படுது. கண்டிப்பாக நகராட்சி கூட்டத்தையும் அந்த சம்பந்த கூட்டத்தையும் கூட்டி ஒப்புதல் பெறாம பணிகளுக்கான உத்தரவுகளை வழங்குறது, நிதி ஒதுக்கீடு செய்யுது, இது போன்ற முறைகேடுகள்லாம் ஊராட்சிகள்ல நகராட்சிகள்ல நடக்குது. அந்த அடிப்படையில வந்து இந்த மாதிரி முறைகேடா செயல்பட்டவர்களுடைய இதை வந்து தகுதி நீக்கம் செய்யறது ஏற்கனவே வந்து ஒன்னும் புதுசு இல்ல. புதுசு இல்லைங்க, யாருங்க புதுசுன்னு சொல்றாங்க? இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குன்னு தான் சொல்லுது. இதுல ஒன்னும் புதுசு பழசுன்னு வந்து நம்ம ஒன்னும் கருத்து சொல்ல வரல. மாவட்ட ஆட்சியர் இது போன்ற பண மோசடி இது ஒன்னும் புதுசு இல்ல, எல்லாமே நடக்கிறது தானே. தகுதி நீக்கம் இது ஒன்னும் புதுசு இல்லையா? இதே விஷயம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வரணும். ஏன்னா இவங்களும் மக்கள் பிரதிநிதிகள் தான், அவங்களும் மக்கள் பிரதிநிதிகள் தான். தொகுதி பக்கம் போறது கிடையாது, மக்களுடைய குரல்ல கேட்கறது கிடையாது. அவங்க மனு எடுத்துட்டு வந்து அங்க தாசில்தார பாரு இவங்கள பாரு அங்கங்க காத்து கிடைக்கிறாங்க. அங்க தொகுதி பக்கம் போறதில்ல, வேலை செய்யறது இல்ல. அந்த மாதிரி ஆட்களுக்கும் அந்த மாதிரி செயல்படாத சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்கள் ஜெயிச்சுட்டு அதோட தொகுதி பக்கமே போறது கிடையாது. இந்த நிலையில மாற்ற மாதிரி அவங்களும் மக்கள் பணிக்கு வர மாதிரி மக்கள்
மக்களுடைய குறைகளை நேர்ல போய் கேட்கிற மாதிரி உரிய சட்ட திருத்தங்கள் வந்தா நல்லா இருக்குன்றது ஜனநாயகர்களுடைய கருத்து. நீங்க சட்ட திருத்தம் வந்தால் நல்லா இருக்கீங்க. இங்க ஒருத்தர் வந்து கதம் கதம் அப்படி என்று வந்து சொல்லிட்டாருங்க எடப்பாடி பழனிசாமி. பிரிந்தவர்கள் அவர்களை ஒன்று சேர்க்க வழியே கிடையாது அப்படின்ட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நேத்திக்கு வந்து அவர் வந்து கருப்புசாமி காணாப்பாவா அவர் கருப்புசாமி பாண்டியன் அவர் வந்து மறைந்தார். அவர் உடலுக்கு வந்து நேரில் மலர் வளையத்தை அஞ்சலி செலுத்திவிட்டு வந்து அந்த நேரத்தில் வந்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போ செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இவ்வாறு வந்து என்னன்னா வந்து இந்த மாதிரி அவங்க பிரிஞ்சு போயிருக்காங்களே, அவங்க மீண்டும் வந்து அதிமுக பாஜக கூட்டணின்றீங்க, அதனால வந்து பிரிஞ்சு போனவங்களை மறுபடியும் சேர்த்துவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரிந்தவர்கள் தான், அவர்களை ஒன்று சேர்க்க வழியில்லை. காரணம் என்ன அப்படின்னா வந்து அவர்கள் வந்து அதிமுகவில் இணைப்பதற்கான சாத்தியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நேற்றுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக தலைமை அலுவலகத்தில் வந்து இவர் வந்து குண்டர்களுடன் வந்து அதிமுக தலைமை நாங்கள்லாம் வணங்கக்கூடிய வந்து அதிமுக தலைமை அலுவலகத்தை வந்து அடித்து நொறுக்குனது, இது எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவர்கள் வந்து தகுதி கிடையாது, அவர்களுக்கு மன்னிக்க வேண்டிய தேவையும் கிடையாது, அதனால அவர்களை சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு புறம் சொல்லியிருக்காங்க. இதோட நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் இது வருதுன்னா, இந்த அதிமுக பாஜக கூட்டணி வந்து இந்த பேச்சுவார்த்தை தொடங்கினதுல இருந்தே இவர் வந்து எல்லாம் நன்மைக்கு, அமைச்சர் மத்திய அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பத்தி எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவது, சரி மீண்டும் வந்து ஓபிஎஸ் வந்து சேர்க்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருந்ததுங்க. அதை ஒட்டிதான் நேற்று இது பண்ணிருக்காரு. ஆமாங்க, அது உள்ளபடியே வந்து என்ன அப்படின்னா அவர் பழைய வரலாறுலாம் வச்சு சொல்றாருங்க. தேர்தலில் தோற்றது ஜெயித்தது இந்த கணக்கெல்லாம் அவர் சொல்றாருங்க. ஓ பன்னீர்செல்வத்துக்கு கட்சியில என்ன செல்வாக்கு இருக்கு, எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கு வந்து இப்ப நடந்து முடிஞ்ச பொதுக்குழுக்கள் எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆதரவா எல்லா இதுவும் போயிட்டு இருக்கு. ஆமாங்க, ஓபிஎஸ் வந்து சும்மா பேருக்கு வந்து ஒரு அமைப்பை வந்து ஒரு போட்டி குழுவா ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருக்காருங்க. அதான் உண்மை. கட்சிக்குள்ள ஆதரவு இருக்கான்றத பார்க்கணும். கட்சிக்குள்ள வந்து அவரு தமிழக மக்கள் மத்தியில இந்த தமிழ்நாடு தேர்வு ஆணையம் இருக்கு இல்லையா, அதுல வந்து தேர்வு எழுத வட மாநிலத்தவர்கள் வரும்போது எழுதலாம். ஆனா வந்து அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்த உட்பாடு அடுத்த 2 வருஷத்துல தமிழ் தேர்வுல தேர்ச்சி பெறணும்ன்ற மாதிரி ஒரு அரசாணையை போட்டிருந்தார். யாரு? எடப்பாடி பழனிசாமி, மன்னிக்கணும், ஓ பன்னீர்செல்வம் அவர் முதலமைச்சரா இருந்த போது அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. சாதாரணமா எல்லா தமிழக அரசு அலுவலர்களும் தமிழ் தெரியாதவர்கள், இந்தியன்றதுல தமிழ் தெரியாதவர்கள் பணிக்கு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாச்சு. அது வந்து திரும்ப வந்து இப்ப இவங்க இன்னும் ரத்து பண்ணல, ஆனா அதுல வந்து ஒரு திருத்தம் பண்ணி கண்டிப்பா தமிழ் தெரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி இவங்க ஒரு திருத்தம் பண்ணிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. அவங்க அவ்வளவுதான், இந்த அரசு மாற்றத்துக்கு விரும்புறாங்க. நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம் தானே. தமிழ் தெரியாமலே தமிழ்நாட்டிற்குள் வந்து வேலை பணிபுரிய முடியும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது தானே. அதேதான் மற்ற மாநிலங்களுக்கும் நடக்கும். செல்வத்துக்கு துரோகின்ற ஒரு பட்டத்தை தமிழக மக்கள் மத்தியில, குறிப்பா இளைஞர்கள் மத்தியில சம்பாதிச்சு கொடுத்திருக்கு. அதாவது கட்சிக்கு அப்பாற்பட்டு, அதிமுகவுக்கு அப்பாற்பட்டு அது வந்து அவருக்கு சம்பாதிச்சு கொடுத்தது. எந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு வந்தாலும் இது வந்து இளைஞர்கள் மத்தியில தேர்வு எழுதுற தமிழ் இளைஞர்கள் மத்தியில அந்த சிந்தனையை மாற்றவே முடியல. இது வந்து கட்சியில மட்டும் இல்ல, கட்சிக்கு அப்பாற்பட்டு அப்படி ஒரு பேரை, அதான் பொது வழியிலும் அந்த மாதிரியான வந்து ஒரு பேரை வாங்கி இருக்கிறாரு. பேரை வந்து அவர் தேவையில்லாம நீங்க அப்படி சொன்னீங்கன்னா ஒருத்தர் இங்க வந்து புது பெயர் வந்து அளித்திருக்கிறாருங்க. இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வந்து புகழாரங்க. நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டு வந்து இந்த கூட்டணி விவகாரங்கள் வெளில வந்த உடனே வந்து ஆஹா ஓகோன்னு அந்த புகழாரங்கள்லாம் பலமா இருக்குது. அதை ஒட்டி தான் வந்து நேற்றுக்கு வந்து முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒட்டி வந்து அவருடைய மறுவடிவமா அமித்ஷாவை நாங்கள் பார்க்கிறோம். அதேமாரி தமிழகத்தின் இரும்பு மனிதராக வந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் பழனிசாமியை பார்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நேற்றுக்கு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாருங்க. அதே நம்ம ஒரு பார்க்க வேண்டி இருக்குது. எல்லாம் நகைச்சுவை. அவங்கவுங்களா வந்து தனக்கு மாலை யாரும் போடலன்னா அடுத்தவங்க கிட்ட காசு கொடுத்தாது மாலை வாங்கினு வர சொல்லி பொது இடத்துல போட்டுக்கிறது இல்லையா. அப்ப முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வந்து காசு கூறாருன்றீங்க. அது போல ஒரு
நிகழ்வுகள் தான். இவர் வல்லபாய் புகழ இருக்குதானே, இவர் வல்லபாய் பட்டேல், இவர் நேதாஜி, இவர் வந்து காந்தி, நடமாடும் காந்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான். தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோம், அப்புறம் வந்து ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவோம், அப்படி எல்லாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி தமிழக அரசியலுக்கு ஏற்ப பேசுறது ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுது. ஆனா அதனுடைய பின்னாடி என்ன இருக்கு, என்ன அரசியல் ஒருத்தர் வந்து முன் தூக்கி பிடிக்கும் போது அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அந்த நேரத்துக்கு அரசியல் ஆதாயத்துக்கு என்ன வேணுமோ அதை பேசிக்கிட்டு போக வேண்டியதுதானே அரசியல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தெலுங்கானா சட்டப்பேரவையில தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. எதிர்பார்த்தார்கள் தமிழக அரசு இதைதான் எதிர்பார்த்தது. இப்ப அதே மாதிரி வந்து ஒவ்வொரு மாநிலமா அடுத்தடுத்து கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்ப தெலுங்கானாவில கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, தொகுதி சீரமைப்புன்னு வரும்பொழுது பாதிக்கப்பட போது எந்த வகையில நீங்க ஒத்தி வைத்தாலே உரிய தொகுதி சீரமைப்பு என்று வந்தால் தென் மாநிலங்கள் நிச்சயம் பாதிக்கப்படும். ஏன்னு கேட்டாக்கா அவங்க சொல்றதே மத்திய அரசு இப்ப அமித்ஷா போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, தென்னகத்துல குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து தொகுதி குறையாம நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல வட மாநிலங்களை அதிகப்படுத்தினால் வந்து அதுக்கு வந்து நிச்சயமா கண்டிக்கத்தக்க பிரயோஜனம் இல்லையே. ஆமா, இங்க 39 வட மாநிலத்துல உத்தரப்பிரதேசத்துக்கு 80 இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 120 ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க, இது காணாமலே போயிடும். அதுக்குதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க என்ன அதை வந்து இன்னும் ஒரு இதுவே முடிவுக்கு வரல, அதற்குள்ளாகவே நீங்க ஏன் வந்து முன்கூட்டியே வந்து நீங்க சொல்ற மாதிரி முன் தூக்கி பிடிக்கிற மாதிரியே வந்து ஏன் அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதே நேரம் இங்க உள்ளவர்கள் என்னன்னா, எப்படி ஒருவேளை உத்தரப்பிரதேசம் அந்த பிரதேசத்தின் அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் அதிகமானால் இங்கேயும் தமிழகத்திற்கும் வந்து இப்ப இருக்கிற 39 விட அதிகமான வரதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதையே நீங்கள் அதற்குள்ளாகவே வந்து கெடுத்துக் கொள்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்றதை நம்ம ஒரு புறம் பாக்குறோங்க. ஒரு புறம் அப்படி இருந்தாலும் கூட, ஆனால் இதுல வந்து உள்ளபடியே வந்து அந்த தீர்மானம் கொண்டு வந்ததோ இல்ல வந்து தென் மாநிலங்களின் தீர்மானம் கொண்டு வந்து இருக்கின்ற இடங்களை அப்படியே பாதுகாத்துக் கொள்வதும் இல்ல வந்து மற்ற வட மாநிலங்களைப் போல தென் மாநிலங்களுக்கும் அந்த சரிசமமான விகிதம் வந்து மக்களவை வந்து அந்த தொகுதிகள் கிடைக்க வேண்டியது நம்ம வந்து வரவேற்கிறோம். அதுக்கான முன்முயற்சிகளே வந்து நம்ம வந்து நிச்சயமா வந்து வரவேற்கத்தான் செய்யறோம். ஆனால் அதன் விவகாரங்கள் மத்திய அரசின் சார்பில் வந்த பிறகு அந்த எல்லாம் வந்து இதன் பிறகு நீங்க அதை பண்ணுனா நன்றாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம கோரிக்கையா இருக்குது. ஒரு சம்பந்தம் ஆமா, இன்ன வரைக்கும் அணுகவில்லை, எந்த அறிவிப்பும் வெளியிடல, அறிவிப்பு வெளியிடல. நீங்க முயற்சி நல்ல முயற்சி தான், கண்டிப்பா இல்ல. அதுதான் என்ன பிஜேபி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, தமிழக பாஜக தரப்புல இருந்து என்னன்னா, மத்திய அரசு இன்னும் முறையான அறிவிப்புகள் இல்ல, அதுக்குள்ளே நீங்க ஏன் பண்றீங்க, மக்களை ஏன் என்ன வந்து அப்படியே மத்திய அரசுக்கு எதிராக திருப்புறீங்க, பல்வேறு விவகாரங்கள் இருந்து திசை திருப்பறதுக்காக இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்றீங்க. ஒரு புறம் மும்மொழி கொள்கைன்றீங்க, மறுபுறம் வந்து தொகுதி மறுசீரமைப்புன்னு சொல்லி வந்து ஏன் மக்களோட கவனத்தை திசை திருப்புறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. நிச்சயமாக வந்து மக்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஆமா, நீங்க கடந்த காலங்கள்ல தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சியால ஏற்பட்ட கெடுதல்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இப்ப சற்றேறக்குறை நீங்க இவங்களும் அந்த மாதிரிதான் இருப்பாங்க, செய்ய ஒரு சில நடவடிக்கைகளை பார்த்து பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒன்னும் வேறுபாடு இல்ல அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் நினைக்க, பாஜக காங்கிரஸ் என்ன செய்யும் அதான் பாஜக செய்யும், அதனால பாஜகவும் அதே போலதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாஜக வந்து நம்ம நம்ப கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறாங்களோன்னு தோணுது. அப்படிதான் கிடையாது. உங்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து எப்படி திராவிட திமுக வந்து நாங்க தான்ன்ற மாதிரி சுவீகரிச்சதோ அந்த மாதிரி சில விஷயங்களை தமிழர்களுடைய உணர்வுகளை சில பேர் சுவீகரிக்க முயற்சி பண்றாங்க. அதுதான் உண்மை. கண்டிப்பா உணர்வுகளை வந்து சுவீகரிக்கிறது யார் அதெல்லாம் முந்துறது, இதுதான் இங்க போட்டி தமிழ்நாட்டை பொறுத்தல. அது அதிமுக முந்துதா திமுக முந்துதா அப்படின்றதான், யார் பெரியவர்கள் யார் அதற்கு வந்து இதானவர்கள் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. பெரியவர்கள் அவங்களுக்குள்ள பெரியவர்கள் இல்ல, அந்த உணர்வுல நாங்க தான் பெருசா காட்டிக்கிறோம் அப்படின்னு வசியப்படுத்துறது, சுவீகரிக்கிறது. எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அதே அண்ணாதுரை வந்து சொன்னாரு, நீங்க எல்லாம் மூடிக்கிட்டு போங்களா வீட்டுக்கு, யாரு மாணவர்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னவர் தான். எந்த ராஜாஜியை வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல எடுத்து இது பண்ணாங்கன்னா அந்த ராஜாஜியோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. ஒருவேளை அண்ணாதுரை வந்து அப்போது வந்து மாணவரா இருந்த இப்போதைய அமைச்சரை சொல்லியிருப்பாரோ,
அவர் வந்து அதை வந்து வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு திறமை. அதுதான் வந்து அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க தான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது இல்ல. அது நீங்க மாணவர்கள் போராட்டம் தான். அது அந்த நேரத்துல வந்து மாணவர்களாகவும் மாணவர்கள் பிரதிநிதிகளாகவும் வந்து பல பேர் இன்னைக்கும் வந்து அரசியல் வந்து பங்கு வகிக்கிறாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்களா இருக்காங்க, மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்கிறது நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. அவர்களைத்தான் ஒருவேளை அண்ணாதுரை சொல்லியிருப்பாரோ, அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாரோ. நினைவுதான் தமிழர்கள் தான் அனுசரிக்கணும். அது எந்த பொதுவா அனுசரிக்கலாம், ஆனா அது எந்த அரசியல் கட்சிக்கும் உரிமை கிடையாது. ஆமா, அதற்கு திமுக இதனுடைய இது அப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நீங்க இன்னும் இப்ப நீங்க இந்த காங்கிரஸ் பிஜேபி வேறுபாடு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுல வந்து நேத்திக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினர் வந்து அவர் சிவா வந்து என்ன அப்படின்னா வந்து கேள்வி நேரத்தில் போது ஒரு கேள்வி வைத்திருக்காரு. என்னன்னா வந்து நீங்க மத்திய அரசு கொடுத்த தகவலின் அடிப்படையில் வந்து பாதிக்கப்படுற மீனவர்கள் பட்டியல் வந்து தமிழகம் புதுச்சேரி தான் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி வந்து இது அதோட என்ன அப்படின்னா, அவங்க வந்து வாழ்வாதாரத்திற்காக மீன் பிடிக்க வந்து கடலுக்குள்ள போறாங்க. அவங்களுக்கு அந்த எல்லை விவகாரங்கள் தெரியாம தப்பி தவறி வெளில போகும்போது என்ன அப்படின்னா, அவங்கள வந்து நீங்க கைது செய்றீங்க. கைது செய்தா மட்டும் பரவாயில்லை, அவங்களை தண்டிக்கவும் செய்றீங்க, அவங்க படகு எல்லாம் பறிமுதல் செய்றீங்க. இது குறித்து நடவடிக்கை என்ன அப்படின்னு இது பண்ணும்போது வந்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் நம்ம எல்லாம் சொல்லுகின்ற அந்த விவகாரத்தை, இந்த விவகாரத்துக்கெல்லாம் காரணம் 74, 76 ஆண்டுகளில் அப்போதைய இருந்த அரசுகள் தான் காரணம், அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் தான் காரணம், அவர்கள் போட்ட அந்த ஒப்பந்தங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து நேற்றுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லி இருக்கிறாருங்க. அது நம்ம பார்க்கிறோம். உண்மை இருக்கு. ஆமா, அந்த உண்மை இருந்தாலும் அதுக்கப்புறம் போன மக்களவை தேர்தலும் போது கட்சித்தீவு பிரச்சனை சொன்னோம், ரொம்ப தீவிரமா பேசினாங்க. இது பாஜக தான் அந்த பிரச்சனை எழுப்பி பேசினாங்க. ஆனா இது பண்ணி போயிட்டாங்க. எல்லா கட்சியும் தான் பேசுறாங்க. தேர்தல் வாக்குறுதி அதான் எல்லா கட்சியுமே தேர்தல் நேரத்துல வாக்குறுதி வந்து அது திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் எந்த வித்தியாசமும் இல்லாத வந்து தேர்தல் வரைக்கும் இப்ப கட்சித்தீவு பிரச்சனை போகும். உச்ச நீதிமன்றத்தில் கூட விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. செப்டம்பர் 17 நினைக்கிறேன், அதுல இருந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த இது வந்து எத்தனை காலத்துக்கு இன்னும் அது எத்தனை வருஷத்துக்கு இழுத்துட்டு போகலாம். அது மக்கள் மத்தியில தெரிஞ்சிச்சுங்க. இவங்க சும்மா தேர்தல் வாக்குறுதியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்து மக்களுக்கு அது புரிந்து விட்டதுங்க. இருந்தாலும் இன்னும் வந்து இவங்க பழைய வந்து பாலிடிக்ஸ் மாதிரியே பண்றதா வந்து அந்த விவகாரங்கள்லாம் கடைசி இன்னும் ஒரு வருட காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க தரப்புல இருந்து அதை இது பண்ணிக்கிறாங்க, இவங்க தரப்புல இருந்து பண்றாங்க. அந்த வந்து தேர்தல் களத்தை வந்து அனல் பறக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வச்சுக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அரசியல் நகர்த்துறாங்க. இது வந்து குறுகிய காலத்துக்கு வேணா இவங்களுக்கு பலன் அளிக்கலாம். ஆனா இதுல தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரு நல்ல காலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கு. அந்த ஓராண்டுக்குள்ளே இந்த பிரச்சனையை எல்லாத்தையும் தொடங்கி வச்சது திமுக தான். ஏன்னா அவங்க நாங்க முந்திக்கிறோம் தேர்தல் அவங்க சில வேலைகளை ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பா போச்சு மக்களுக்கு. ஏன்னா இவங்க பொய் பேசுறாங்களாவே நின்று நிதானிச்சு யோசிக்கிறதுக்கு கால அவகாசம் இருக்கு. தேர்தல் நேரத்துல இதெல்லாம் அட்லி விட்டு இருந்தாங்கன்னா அவங்களால ஒண்ணும் மக்களுக்கு உணர்வுகளை நல்லா ரீச் ஆகிறதுக்குள்ளேயே தேர்தலே முடிஞ்சு போயிடும். இப்ப வந்து இவங்க முன்னாடி ஆரம்பிச்சிருக்காங்க. அது சார்ந்து இப்ப எல்லா கட்சிகளும் களத்துக்கு வராங்க இப்பவே. அதனால யாரு ஆடுற ஆட்டம் சரி, யாரு ஆடுறது தப்பாட்டம், இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு புரியுது. ஒருவேளை வந்து அரசியல் களத்திலயும் 18வது சீசன் தொடங்கிருச்சு போல. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து நேத்திக்கு ஒரு விவகாரம் வந்து பெரியதா இருக்குங்க. கோவில் அருகே தொழுகைக்கு இடம் ஒதுக்கீடு, தாசில்தார் செயலால் வந்து மோதல் உருவாகும் அபாயம் அப்படின்னு சொல்லி வந்து இதா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆட்சியாளர்கள் ஒருபுறம் வந்து தங்களுடைய மக்களின் வாக்குகளை பறிக்க ஒருபுறம் ஏதாவது பண்ணா, இந்த அதிகாரிகள் தெரிந்து செய்யறாங்களா இல்ல தெரியாம செய்யறாங்களா அப்படிங்கிற ஒரு கணக்குல வந்து மக்களிடையே மோதல் போக்கை உருவாக்குகின்ற சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சேலம் மாவட்டம் கடையம்பட்டி வந்து அந்த தீவெட்டிப்பட்டி அருகே வந்து கருப்பனார் கோயில் இருக்குங்க. ஐயன் காட்டுவள கோயில், கருப்பனார் கோயில். அங்க வந்து பாரம்பரியமா வந்து அங்க அடித்தட்டு மக்கள், அந்த மக்கள் எல்லாம் வந்து ஆடு பன்றி இது போன்றவெல்லாம் பலியிடும் வந்து அங்க வந்து வழிபாடு நடத்திடுவாங்க. அந்த கோவில் அருகே வந்து இவர்கள் வந்து அந்த தாசில்தார் நாகூர் மீரானா அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா வந்து தொழுகை இடத்த வந்து ஆமா அவர் வந்து தொழுகை நடத்துறதுக்காக வந்து இடம் ஒதுக்கிறார். அது வந்து சர்ச்சையை கிளப்பி இருக்குங்க. அவர் உள்ளபடியே என்னன்னா அது அரசு புறம்போக்கு இடம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கூட அரசு நிலமாக இருந்தாலும்
இருந்தாலும் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க. நீங்க அமைதியா விட்டுருந்தாலும் அவங்க வந்து தொழுகை நடத்திட்டு போயிருந்திருப்பாங்க. அதுல எந்த மாற்று நீங்க அரசின் சார்பிலோ இல்ல வந்து அதிகாரியின் சார்பிலோ உள்ள போக அங்க உள்ள இன்னும் சிலர் வந்து ஏற்கனவே இதுக்குதான் எப்ப அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்க மாதிரி நிலைமையில வந்து மத பிரச்சனையை உருவாக்க வந்து அமைப்புகள் வந்து இந்த மாதிரி போட்டி போட்டு கொண்டு இருக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. மக்களை மக்களாக இருக்க விடுங்கள். இயல்பா நடந்திருக்கும். அதாவது ரெண்டு பக்கமும் இருக்குது. இந்த புறமும் வந்து தவறு இது பண்றாங்க, இந்த புறமும் வந்து அது இது பண்ணி இருக்குது. திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு யார் பின்னாடி எல்லாமே தேர்தல் மசோதா உட்பட தனிநபர் தீர்மானமா கொண்டு வந்துதான் நிறைவேற்றினாங்களே ஒழிய அதுல வந்து சொல்லப்படுற விஷயங்கள் இது வந்து 5 வருஷம் குறைந்தபட்சம் ஒருத்தர் இஸ்லாமியரா இருக்கணும், அவர் தான் வந்து வக்பு இதுல வரணும் அப்படி எல்லாம் வந்து சொல்றாங்க. அந்த இதுல நிபந்தனைகளை வந்து இது பண்ணலாம், திருத்தலாம், எல்லாம் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி இன்னும் விவாதம் எல்லாம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள வந்து மொத்தமா தீர்மானம் இதெல்லாம் வந்து தேர்தல் அரசியல் தான் சொல்லணும். இது அதிகாரிகள் பண்ணி இருக்கிறாங்க. மட்டும் இல்ல, அதிகாரிகளுக்கு வந்து அவ்வளவு துணிச்சல் எல்லாம் வராது. இந்த மாதிரி ஒரு தன்னிச்சயமா அதுலயும் ஒரு சென்சிட்டிவ் பிரச்சனை எல்லாம் அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் அப்படி எல்லாம் எடுக்க முடியாது. நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக வேண்டி ஏதோ ஒரு அரசியல் குறுக்கிட்டு இருக்கு. அந்த அரசியல் குறுக்கீடு தான் இந்த விளைவுகளுக்கு காரணம். எல்லா விளைவுகளுக்கு முன்னாடியே ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. எதுவுமே கிடையாது அப்படின்னு நேரத்துல வந்து நிர்ணயிக்கிறதே அரசியல் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ரம்மி விளையாட்டை வந்து மாநில அரசு ஒழுங்குபடுத்த முடியாது, மத்திய அரசு சட்டத்தின் கீழ் தான் வருது, ஆன்லைன் நிறுவனங்கள் தரப்புல ஹைகோர்ட்ல வாதம் பண்ணிருக்காங்க. அதோட நேத்திக்கு வந்து அதை ஒட்டி தான் வந்து ஒரு ராம்தாஸ் கூட வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நீங்க மேல்முறையீடு கொண்டு போனீங்க, ஆனா இன்னும் விசாரணைக்கு எடுத்து வரல, அதை விசாரணைக்கு எடுத்துருவாங்க, எடுத்துட்டு வந்து வந்து ஒரு வேளை வந்து அந்த தடை சட்டம் வாங்க முடியலன்னா புதிய சட்டத்தை எடுத்து ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை வந்து ஆன்லைன் சூதாட்டத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து கோரிக்கை கொடுத்தாரு. ஏன்னா நிறைய அன்பர்கள் வந்து அந்த ஆன்லைன் சூதாட்டத்தால நிறைய பணத்தை இழக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. அதே நேரம் வந்து நிறைய வந்து பிரச்சனைக்கு நீதான் மத்திய அரசு செய்யணும், மாநில அரசு அதிகாரம் பேசிக்கிட்டு இருக்கிறத விட மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை காண்ட என்று சொல்லிக்கொண்டு நேயர்களே இன்றைய செய்திகள் நிகழ்ச்சியில் நிறைய செய்திகளை பார்த்தோம். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம்.